நம்பிக்கை இருக்குது. புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் நிச்சயமாக தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர் சங்கம் சார்பாக இன்றைக்கு கிராம ஊராட்சிகளிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் மற்றும் பள்ளி தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தமிழகத்தில் 25 மாநகராட்சிகள், 390 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் மற்றும் 12,525 கிராம ஊராட்சிகள் உள்ளன. இங்கே இத்தனை இடங்களிலும் வெவ்வேறு வகையான ஊதியத்திலே தூய்மை பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக நாங்கள் இங்கே பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். குறிப்பாக கிராம ஊராட்சிகளிலே தொகுப்பு ஊதியம், சிறப்பு காலமுறை ஊதியம், தினக்கூலிகள் இப்படி பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியத்திலே ஊதியம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் அரசை வலியுறுத்தி கேட்கின்றோம். இரண்டாவதாக தூய்மை காவலர்கள் இங்கே அதாவது பிபிஆர்சி வறுமை ஒழிப்பு சங்கம் சார்பாக ஊதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிலிருந்து விடுவித்து நேரடியாக ஊராட்சிகள் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும் என்று இங்கே நாங்கள் கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றோம். அதே போன்று தூய்மை பணியாளர் நல வாரியத்திலிருந்து பல்வேறு வகையான நலத்திட்டங்கள் தூய்மை பணியாளர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு தமிழக அரசு வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் குறைந்தபட்ச ஊதியமாக இருக்கின்றது, குறைந்தபட்ச பணமாக இருக்கின்றது. அவற்றை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்கின்றோம். குறிப்பாக தூய்மை பணியாளர் நல வாரியத்திலே உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வாரிசுதாரர்களுடைய உயர்கல்விக்கு இந்த 2026-27 ஆண்டுகளிலே அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும் என்று அரசாணை இருக்கின்றது. அதை இந்த ஆண்டு முழுமையாக தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியம் அதை செயல்படுத்துவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று இந்த தூய்மை பணியாளர் வாரியத்தில் உறுப்பினராக சேர்ப்பதற்கு தனியார் துறைகளில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மட்டுமே வரையறை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கிராம ஊராட்சிகளிலே குறைந்தபட்ச ஊதியம் 10,000 பெற்றுக்கொண்டும் 6,000 பெற்றுக்கொண்டும் அந்த வாரியத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே தமிழ்நாடு அரசு கிராம ஊராட்சிகளில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களையும், அதாவது தொகுப்பூதியம் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறவர்களையும் இந்த நல வாரியத்தில் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். அடுத்ததாக இன்றைக்கு பரவலாக பேசப்படக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களை தனியார் படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தமிழக அரசால் அதாவது டெண்டர் கோரியிருக்கிறார்கள். குறிப்பாக 12 மாநகராட்சிகளிலிருந்து ஏற்கனவே கிராம ஊராட்சிகள் இருக்கக்கூடிய தூய்மை காவலர்கள் அங்கே இருக்கக்கூடிய மகளிர் குழுக்கள் மூலமாக தனியார் தான், அதுவும் ஒரு வகையான தனியார் மயம்தான். ஸோ இதிலிருந்து விடுபடுவதற்கு நாங்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா இந்த தனியார் படுத்துவதன் மூலமாக தூய்மை பணியாளர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். முதலில் அவர்கள் பணி சுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி அதிக நேரம் பணி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். குறைந்த ஊதியத்திலே பணி செய்யக்கூடிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். பெண் தொழிலாளர்கள் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஸோ இவற்றையெல்லாம் விடுவித்து இவங்களுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும்னா இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். ஏன்னா இந்த நிரந்தரப்படுத்தப்படும் போது இந்த தொழிலாளர்களுக்கான ஊதியம், இந்த தொழிலாளர்களுக்கான மனித மாண்புகள் காக்கப்படும். ஆகவே எந்த ஒரு பணியாளராக இருந்தாலும் சரி, கிராம ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் இருக்கக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளர்களையும் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். ஒருவேளை நிரந்தரப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குதுன்னா இப்போ இந்த பணியாளர்களுக்கெல்லாம் நாம் சொல்லக்கூடிய கிராம ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளே இருக்கக்கூடிய ஒப்பந்த பணியில் இருக்கக்கூடிய இந்த அத்துணை பணியாளர்களுக்கும் தூய்மை பணியாளர் நலவாரியம் மூலமாக அனைத்து திட்டங்களும் போய் சென்றடைகின்றன. அப்போது தூய்மை பணியாளர் நலவாரியம் மூலமாக
அனைத்து திட்டங்களும் சென்றடையும் போது ஏன் இதே தனியார் மயப்படுத்துவதை இந்த தூய்மை பணியாளர் நலவாரியம் மூலமாக அரசாங்கம் நேரடியாக அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே இதை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி செய்தால் அனைத்து தூய்மை பணியாளர்களும் இங்கே பாதுகாக்கப்படுவார்கள். ஏன்னா இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு என்பது அடிப்படை தேவைகளில் ஒன்று. அது மாதிரி இந்த தூய்மை பணி என்பது நம்மளுடைய பொது சமூகத்திற்கு அடிப்படை தேவைகளில் ஒன்று. ஆகவே அடிப்படை தேவைகளான இந்த தூய்மை பணியாளர்களுடைய பணியிடத்தை நாம் தனியார்படுத்துவது என்பது பொதுமக்களுடைய சுகாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கும். ஆகவே அரசாங்கம் பொதுமக்களுடைய சுகாதாரத்தை கருத்திலே கொண்டு நேரடியாக தமிழ்நாடு தூய்மை பணியாளர் வாரியங்கள் மூலமாக தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடு அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறோம். வாக்குறுதிகள் என்று சொன்னோம்னா, அதாவது தூய்மை பணியாளர்களுடைய பணி பாதுகாப்பு என்பது செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆகவே அதன் அடிப்படையில் நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு முதலமைச்சரை தூய்மை பணியாளர்களுக்கான நல்ல ஒரு விஷயங்களை செய்வாருங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களுடைய நாங்களுடைய பணிகள் என்பது கிராம ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை நாங்கள் இங்கே பேசுகிறோம். இப்போ கிராம ஊராட்சிகளில் நிரந்தர பணியாளர்களாக 30,000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் 66,000க்கும் மேற்பட்ட தூய்மை காவலர்கள் இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சுமார் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கிராம ஊராட்சிகளில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கிராம ஊராட்சிகளை பொறுத்த மட்டும் 2 வகையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் பணி செய்யக்கூடிய தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 2018 2,600 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2020 3,600 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் 2023 3,600 5,000 கொடுத்தாங்க. இப்போ 2026 பிப்ரவரியில் 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்கே பணி செய்யக்கூடிய தொகுப்பு ஊதிய தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்களுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய ஊதியம் வெறும் 3,900 தான். இந்த குறைந்தபட்ச ஊதியம் என்பது அவர்களுடைய குடும்பத்தை வழிநடத்துவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இது குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தை மீறுவதாகவும் நாங்கள் எண்ணுகிறோம். ஆகவே அண்டை மாநிலங்களில், குறிப்பாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் இந்த தூய்மை பணியாளர்களுடைய ஊதியம் அவங்க சரியாக குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் அடிப்படையில் ஊதியத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக அரசை வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் அடிப்படையில் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் 20,000 30,000 ஊதியம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதே மாதிரி போன ஆட்சியில் பல நகராட்சிகள் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அந்த மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பகுதிகளில் பல ஊராட்சிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஊராட்சியிலிருந்து பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சிக்கு வரும்போது அந்த 8 மணி நேரம் வேலையை கரெக்டாக அந்த மாநகராட்சி அதிகாரிகள் வாங்குகிறாங்க. ஆனால் ஊதியம் என்னவோ அந்த ஊராட்சியில் கொடுத்து அதே ஊதியத்தை மட்டும் கொடுக்குறாங்க. அப்போது குறைந்தபட்ச காலமுறை ஊதியத்தை அந்த சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். இப்போது ஒவ்வொரு ஆண்டும் இங்கே இருக்கக்கூடிய 38 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் 38 மாவட்ட ஆட்சியர்கள் வருடந்தோறும் ஒரு ஊதியத்தை நிர்ணயம் செய்கிறார்கள். அந்த ஊதியம் என்பது குறைந்தபட்ச ஊதிய சட்டத்துக்கு கீழே வருது. அப்போது அவங்களுக்கெல்லாம் அது வரும்போது ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1,500 ரூபா கொடுக்கணுங்கிறது அந்த குறைந்தபட்ச ஊதியத்தில் இருக்குது. ஒரு தச்சர் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு 800 ரூபா கொடுக்கணுங்கிறது ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தில் கொடுக்குறாங்க. ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கு அந்த குறைந்தபட்ச ஊதியம் இருந்தாலும் கூட அதை நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே நாங்கள் அரசுக்கு 2 விதமான கோரிக்கைகள் வைக்கிறோம். ஒன்று, வழக்கமாக மாவட்ட ஆட்சியர்கள் நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஊதியத்தை கொடுத்தா கூட எங்களுக்கு 20,000 வரும்.
ஆக அந்த ஊதியத்தையாவது கொடுக்கணும். இல்லைன்னா குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் அடிப்படையில் அரசாணையின் 62 ஒன்று இருக்குது. 2017ஆம் ஆண்டு வரப்பட்ட அந்த அரசாணையின் படியாவது இந்த பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் 20,000 வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். வந்து அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கிறோம். உதாரணமாக இன்றைக்கு கருவூலம் மூலமாக ஊதியத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் காலமுறை ஊதியத்தில் அதிகபட்ச ஊதியம் கிடைக்கின்றது. இருப்பினும் அந்த அக்கௌண்ட், அதாவது கணக்கு, சேலரி அக்கௌண்ட் சொல்லக்கூடிய அவங்களுடைய ஊதிய கணக்கு வந்து அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு விபத்து காப்பீடாக 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி உதவிக்காக 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இயற்கை மரணங்களுக்கு 25 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் மிகவும் பயங்கரமான அருவருக்கத்தக்க தொற்று நோய் கிருமிகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த தூய்மை பணியை செய்யக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எந்தவித ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஆகவே நாங்கள் தமிழக அரசை மீண்டும் வலியுறுத்தி கேட்பது, எங்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அதே அரசு, அதாவது அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த காப்பீட்டு தொகையை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறோம். இதனால் அரசுக்கு எந்தவித ஒரு நிதி சுமையும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நிதி சுமையின் காரணமாக ஊதியங்கள் குறைக்கப்படுது. ஆனால் எங்களுக்கு இது மூலமாக வங்கிகள் கொடுக்கறனால நிதி சுமை என்பது கிடையாது. ஆகவே இந்த கோரிக்கையும் வந்து அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்குறோம். அது மட்டுமின்றி தாட்கோ வந்து தூய்மை பணியாளர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட அந்த திட்டங்கள் போய் சேருவதில் பல்வேறு சுணக்கங்கள் இருக்குது. அப்போ அரசாங்கத்திற்கு நாங்கள் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா, இன்றைக்கு உதாரணமாக ரயில் நிலையங்கள், பஸ் நிலையங்கள் முன்னாடி 2 சக்கர வாகன காப்பகங்கள் இருக்குது, 4 சக்கர வாகன காப்பகங்கள் இருக்குது, வணிக வளாக கட்டடங்கள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் வந்து அரசு தூய்மை பணியாளர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு எந்தவித பிணையமுமின்றி தங்குதடையுமின்றி அவர்களுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுக்கணுங்கிறது நம்ம கேட்குறோம். அதே போன்று இன்றைக்கி முதல் தலைமுறையாக தூய்மை பணியாளர்களுடைய பிள்ளைகள், தூய்மை காவலர்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வி கற்கிறார்கள். உதாரணமாக தொழில்நுட்ப கல்வி பாலிடெக்னிக்காக இருக்கலாம் அல்லது பொறியியல் துறையாக இருக்கலாம். இதை படித்த இந்த மாணவர்களுக்கு வந்து அரசு துறையினுடைய ஒப்பந்தத்தை எந்தவித பிணையுமின்றி அவர்களுக்கும் அரசு துறையில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டை எடுத்து செய்வதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நம்பிக்கை இருக்குது, புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் நிச்சயமாக தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் காலம் காலத்து சொல்கிறோம். அந்த